Sacrificial Love. கதாபாத்திரம் பெனிடா, மேரி, ஜஸ்டின், மைக்கேல், ஸ்டெஃபி, டாக்டர். சந்தோஷமே சந்தோஷமே நீ என் வாழ்வின் சந்தோஷமே. இது அம்மா மனது ரொம்ப சந்தோஷமா இருக்கா போல. நான் கேட்போம் புதிய எல்லாம் பாருங்க எப்படி நிறுத்துறேன் பார். நடி அம்மா மவள ரொம்ப சந்தோஷமா இருக்கிற போல. ஆமாம்மா இருக்காதா பின்ன. 5 வருஷம் கழிச்சு வராரு என் புருஷன். அம்மாடி இன்னைக்கா வராரு? ஆமாம்மா. போலியாடி அம்மா ஏர்போர்ட்டுக்கு? இல்லம்மா அவரே வந்துடுறாராம். எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல. எதைதான் நானும் பார்ப்பேன். சரி எங்க போச்சோ. சரி விடு விடு கூப்பிடுவோம் பேர்ன. மைக்கிளே மைக்கிளே. ஆவக்காரன் கோவக்காரன் வேட்டக்காரன் என் வீட்டு பேர் கிழவிக்கு காலகட்டத்திலே கூவிட்டு இருக்குது. அம்மா கூப்பிடுறா கேள்வி அம்மா இருக்கிற முதிர சேர்த்து விடுவா. என்னமா? டேய் மைக்கிளே நீ என்னடா எப்ப பார்த்தாலும் இப்படியே இருக்க? அந்த போனை வச்சுட்டு என்ன பண்ற நீ? அப்பா வராரு கொஞ்சம் கூட உனக்கு பொறுப்பு இல்ல. அவரு வர நான் என்னமா பண்ணணும்? டேய் உங்க அப்பாக்கு எவ்வளவு பிடிக்கும் தெரியுமா? எவ்வளவு மீன் பிடிக்கும், எவ்வளவு கறி பிடிக்கும், எவ்வளவு முட்டை பிடிக்கும். சரி சரி இப்ப நீ எல்லாத்துலயும் 2 கிலோ நல்லதா போய் பாத்துட்டு வா போ. இந்தா அம்மி ஐ டோன்ட் வாண்ட் திஸ் டின்னர். ஐ வாண்ட் டின்னர் சிக்கன் டின்னர். தோலை உரிச்சிருவேன். ஒழுங்கா நான் சொல்லதை போய் வாங்கிட்டு வா போ. சரி சரி தோலை உரிச்சு வாங்கிட்டு வரேன். சிக்கன். அப்பாடா ஒரு வழியா அமிச்சாச்சா கடைக்கு. வீடு வேற குப்பையா இருந்தா அவருக்கு பிடிக்காது. நானும் எதெல்லாம் பார்ப்பேன். ஸ்டெஃபி ஸ்டெஃபி அதெல்லாம் மறந்துடுச்சு. ஐயோ ஐயோ இந்த வீட்ல யார் கேக்கினே தெரியல. புலம்புறவே கேக்கியா இல்ல நான் கேக்கியா? நீ தானே மக்கு இருக்கி. என்ன போகுற? எதுக்கு கூப்பிட்ட? ஏய் என்ன ஸ்டெஃபி எப்ப பார்த்தாலும் கார்ல ஹெட்செட் பண்ணிட்டு பேசுற? அப்படி இல்லனா கண்ணாடி முன்னாடி உட்கார்ந்துட்டு மேக்கப் போட்டுட்டு இருக்க. எப்ப பார்த்தாலும் ஃபேஸ் மேக் போட்டுட்டே இருக்க. அப்பா வராரு ஏதாவது கொஞ்சம் பொறுப்பு இல்ல. சரி சரி மச நிக்காம போய் மசாலா அரைப்போ. என்னது மசாலா அரைக்கணுமா? இந்த கிழவி என்ன பண்ணுது? அதான் அரைச்சிட்டு. ஐயோ எம்மாடி என்னால முடியாது. அம்மா இந்த கிழவி சும்மாவே நடிக்குதுமா. வாய உடைச்சிடுவேன். உன்கிட்ட சொன்ன வேலையை போய் செய் போ. போறேன். ஏய் மசாலா நல்லா கையால அரைடி. அப்பதான் நல்லா சாப்பாடு டேஸ்டா இருக்கும். என்னது கையால அரைக்கணுமா? இன்னைக்கு காலைல தான் மேனிக்யூர் பண்ணேன். மிக்ஸில தான் அரைப்பேன். கையால அரைக்க முடியாது. ஓகேனா சொல்லல நீ ஆச்சுக்கோ. சரியா செஞ்சு தோல போ. கொழுப்பு பத்தியா இருக்கு. ஐயோ இவ்வளவு அரைச்சாச்சா? ஐயோ எப்ப வருவாருன்னு தெரியலையே. என்னடி அம்மா எப்ப வருவான்? இதோ வந்துடுவாருமா. பெனிடா பெனிடா வந்துட்டான் வெண்ணே. ஏய் கிழவி நீ இன்னும் சாவலையா? இங்கதான் இருக்கேன். சரி உள்ள வாயா. வாங்க 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 எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேம்மா. நீ எப்படி இருக்கீங்க? ஐயோ நாங்க நல்லா இருக்கோம். வந்தவனே அழு வச்சியாடா பாய். நீங்க எங்களுக்காக ஃபாரினுக்கு போய் ஓடா உழைச்சு வந்திருக்கீங்க. ஐயோ சரி சரி விடுமா. நான் தான் நல்லா இருக்கேன். எனக்கு என்ன பிரச்சனை? ஏய் நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு மாப்பிள்ள. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். அப்புறம் சொல்லுங்க மாப்பிள்ள மறந்துட்டீங்களா? நீங்க தான் சொல்லுவாங்க. இல்ல மாப்பிள்ள நீங்க தான் கண்டினியூ பண்ணுங்க. உங்களை பாக்குறத கல்வி உயிரை கையோட பிடிச்சிட்டு இருந்த மாப்பிள்ள. அப்ப இன்னைக்கே செத்துருவீங்களா? இல்ல மாப்பிள்ள இன்னைக்கா இருந்தாலும் ஒரு நாள் கூப்பிட்டா போயிட வேண்டியதுதான் மாப்பிள்ள. யார் தாத்தாவா? ஐயோ மாப்பிள்ள போங்க. அடச்சே என்னங்க நீங்க வந்தது வராதுமா எங்க அம்மா கிட்ட போய் இப்படி பம்பம் அடிக்கிறீங்க? ஆமா உங்க அம்மா தான் வலிக்கிறேன். எனக்கு வேற வேலை இல்லை பாரு. அம்மாவை சொன்னா பொறுக்காதே உங்களுக்கு. வயசானவங்களே விட மாட்டீங்களே. சரி நீ வந்து உட்காருங்க. ஆமா நம்ம பசங்களா எங்கம்மா? எங்க மைக்கேல் உங்களுக்காகத்தாங்க கறி மீன்லாம் வாங்குறதுக்காக போயிருக்கான். காவாங்கிற வரைக்கும் போயிருக்காங்க. அதுவும் நடந்தே போயிருக்காங்க. நடந்து போனா ஏன் நடந்து போனா? ஃப்ரெண்ட் கிடைக்கலையா மாப்பிள்ள? சாரி மாப்பிள்ள. அவனுக்கு முதல்ல ஒரு கார் வாங்கி தரணும். அந்த முதல்ல நீங்க செய்யுங்க. ஆமா ஆமா போன் வாங்கி கொடுத்ததுக்கு
you? டேய் வாடப்பா மைக்ல நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன் டாடி. நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன்டா. டேய் மெடிக்கல்டா. உங்கள படிப்பெல்லாம் நல்லா படிக்கிறியா மைக்ல? படிப்பெல்லாம் நல்லா தான் டாடி போகுது. என் போனோட டிஸ்பிளேவும் பேட்டரியும் போயிடுச்சு. அது ரெடி பண்ண 10,000 ரூபாய் செலவுன்னு என் ஃப்ரெண்டு சொன்னா. அது மட்டும் பண்ணி கொடுங்க டாடி. நீ எதுக்கு பாருங்க மாத்த? அப்போ உனக்கு புது ஐபோனே வாங்கி தரப்பா. இந்த கிரெடிட் கார்டு. ஏய் கிளவி. சொல்லுங்க மாப்ள. சரி போ. என்னவோ சொல்ல வந்தாரு. மாப்ள எனக்கு ஒரு ஃபோன் வாங்கி கொடுத்தீங்கன்னா நீங்களும் நேரா பார்த்து பேசலாம்ல. கொஞ்ச நேரம் பார்த்தா பேசவே முடியாது. ஏய் என்ன தாத்தா வந்துட்டா? கை நடுக்கிற வயசுக்கு உனக்கு எதுக்கு ஐபோனு? நீ போடா. சரி அப்பா எல்லாம் பார்த்து பண்ணி தரப்பா. டாடி எத்தனை மாசம் இங்க இருப்பீங்க? இன்னும் 3 மாசம் இருப்போம்பா. உங்களை நம்பி தான் டாடி நிறைய கமிட்மெண்ட்ஸ்லாம் வச்சிருக்கேன். அதான்ப்பா பார்த்து நீத்துவான். டேய் நீ என்ன பண்ற? கஷ்டம் டாடி. சரி தட்டது போதும்பா. ஏய் ஒரு குறுக்க லைன் வந்துச்சு. ஒரு கிறுக்க லைன்ல வந்துட்டான். டேய் மைக்ல. டேய் இங்க வாடா. என்ன டாடி வாங்கிட்டு போடா. Thank you டாடி. அட பாவி. அம்மா நம்ம பொண்ணு எங்கம்மா? ஸ்டெஃபியாங்க உங்களுக்காக தாங்க மசாலா அரைக்கிறான். அதுவும் கையாலேயே அரைக்கிறாங்க. இருங்க கூப்பிடுறேன். ஸ்டெஃபி 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 ஸ்டெஃபி. ஓ அப்படியா? ஏமா நம்ம பொண்ணுக்கு இப்படி ஒரு வியாதி இருக்கு நீ சொல்லவே இல்லையேம்மா. என்ன சொல்றீங்க? மூஞ்செல்லாம் ஒரு மாதிரி இருக்குமா? ஐயோ டாடி இது மேக்கப் டாடி. இதெல்லாம் இந்த லட்சணத்துல எப்படி நீ ஃபாரின் போயிட்டு வர? சாரிமா அப்பா 80s கிட்டமா அதான் தெரியாதுமா. சரி இந்தாம்மா இதெல்லாம் உனக்குதாம்மா. நல்லா படிக்கிறியாமா நீ? இதெல்லாம் என்னப்பா? இதெல்லாம் உனக்குதாம்மா. நீ நல்லா படிக்கிறியா? ஐயோ மாப்ள என் பேட்டிக்கிட்ட படிப்பு பத்தி மட்டும் கேட்டுறாதீங்க. யூடியூப்ஸ்ல மேல இருந்து கீழே இருக்காங்க. பொண்ணுல சொல்லுவான். ஏய் கிளவி வாயை மூடிட்டு இரு. செலக்ட் பண்ணுங்க எல்லாம் நான் பண்ணி போடல. நானே கொன்றுவேன். போடு. அப்பெல்லாம் சொல்லக்கூடாதுமா. அப்ப நான் எழுதி இருக்கேன் 3 மாசத்துக்கு போறதுக்குள்ள இந்த கேள்வியை முடிச்சிடலாம். ஆண்டவரே. எல்லாமே வா. ரொம்ப தேங்க்ஸ் டாடி. சரி அப்பாக்கு எதுக்குமா தேங்க்ஸ்? வாங்கி கொடுத்தா கட்டி போச்சா? வாங்கி கொடுத்தா எடுத்து வச்சுக்கோ. இல்லம்மா இதெல்லாம் உனக்குதாம்மா. இதெல்லாம் எனக்காங்க. ஆமாம்மா. சரி சரிங்க. எவ்வளவு நேரம் தாங்க நின்னுப்பீங்க? உட்காருங்க. எங்க எங்க உங்களுக்கு பிடிக்குமே தாங்க நான் உங்களுக்காக பாதாம் மில்க் செஞ்சிருக்கேங்க. இருங்க போய் எடுத்துட்டு வரேன். எனக்கு பிடிக்க வேணுமா செஞ்ச? ஆமாங்க என்னங்க இப்படி கேட்டுட்டீங்க? இருங்க போய் எடுத்துட்டு வரேன். சரிம்மா. தலைப்புச் செய்தி வேற பார்க்கல. என்ன இங்கிலீஷ் பேப்பர் இருக்கு? ஓகே. தமிழ் இப்போ கணவனை கொன்ற மனைவி பாலில் விஷம் கலந்து கொலை. என்ன பண்றது? பாக்குற பெரிடா காலி மேல அடிக்குது. யாருன்னு போய் பாருமா. இதோ பாக்குறேங்க. எங்க நண்பா நண்பா இந்த வாய்ஸ் கேவலமான வாய்ஸ் இங்க இருக்குனே. டேய் டாக்டரே வா எப்படி இருக்க டெஸ்டி? நல்லா இருக்க. நீ எப்படி இருக்க? பார்த்து 5 வருஷம் ஆச்சுப்பா. நீ நல்லா இருக்க பண்ணி முதல்ல சொல்லுப்பா. நான் நல்லா இருக்கேப்பா. உன்னை பார்த்து தான் உன்னை பார்த்து கூட 5 வருஷம் ஆயிடுச்சுப்பா. நான் நல்லா இருக்கேன்பா. பாட்டி எப்படி இருக்கீங்க பாட்டி? யாரு டாக்டரா? இப்ப என் மருமகனை குடிக்க கொடுக்கலான்னு என் பொண்ணு அமைச்சேன். யாரா வந்துட்டான் கரெக்டா. எப்படி மூணு பேசுமா? பாட்டி எப்படி பேசுவாங்க நீ? அடிக்கிடுவான். அப்புறம் இது என்ன கோட்டை செலஸ்கோப்லாம்? அது ஒண்ணு இல்லப்பா. வர வழியில ஒரு கேஸ் அதை அட்டென்ட் பண்ணிட்டு இருக்கும் போது நீ வந்திருக்கேன்னு சொன்னாங்களா, அதான்ப்பா நேரம் வந்து பாத்துட்டு போலான்னு வந்தேன். ஏய் சும்மா கதெல்லாம் சொல்லாத. இதெல்லாம் போட்டுருந்தா பஸ்ல டிக்கெட் வாங்க மாட்டேங்க அந்த. அப்படிலாம் இல்லப்பா. சரி அப்புறம் வீட்டுல மனைவிகள் குழந்தைகள் எப்படி இருக்காங்க? மனைவிகள் வீட்டுல இருக்கிறது ஒண்ணே ஒண்ணே கண்ணே கண்ணு அது மெயின்டைன் பண்ணவே என்னால முடியல. மனைவிகள் வேறையா? சரி சரி விடுப்பா விடுப்பா. தெரியாம சொல்றதுக்கு இவ்வளவு பெரிய எக்ஸ்பிளனேஷனா? குடும்பத்தோட இருந்து பாருப்பா, அப்ப யாருமே உனக்கு புரியும். ஐயோ என்னங்க ஆச்சுங்க? ஐயோ என்ன ஆச்சுங்க? டாடி என்னாச்சு டாடி?
யோ டாக்டரே, அந்த பை வச்சு என்ன பண்றது பண்ணியா? ஐயோ வருவோனே வருவோனே இல்ல ஒண்ணு இல்ல பாட்டி ஒண்ணு இல்ல சாரி டாக்டர், எங்க அப்பா மேல நாங்க எல்லாரும் ரொம்ப அனுபவிச்சிருக்கோம். எனக்கு எங்க அப்பா தான் உலகமே. ஐயோ பேசுறா பாத்தியாப்பா என் பசங்க என் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்காங்கன்னு. லேசா ஒரு இருமல் தான் வந்துச்சு, அதுக்கே என் பசங்க என் மேல வச்சிருக்க பாசம் காட்டாங்க. பாத்தியா, நான் ஃபாரினுக்கு போய் 5 வருஷம் சம்பாதிச்சது கூட எனக்கு பெருசா தெரியலப்பா. என் பசங்க என் மேல வச்சிருக்க பாசம் தான் எனக்கு பெருசா தெரியுது. என் வாழ்நாள் ஃபுல்லா இப்படியே இருந்தா போதும்பா, வேற எதுவும் வேணாம்ப்பா. இதெல்லாம் உண்மையான உங்க வீட்டுல அன்பு இல்ல ஜஸ்டின் இதுல. ஆமாப்பா, எங்க வீட்டுல அன்பு இல்ல. அவன் பக்கத்து வீட்டுல இருக்கிற பையனா, அவன் அப்புறம் நம்ம வீட்டுல இருப்பான். நூசு சரி, உன் ஃப்ரெண்ட் எப்படிப்பா சொல்லு. ஐயோ ஜஸ்டின், உங்க வீட்டுல உண்மையில அன்பு இல்ல. உண்மையான அன்புனா எனக்கு தெரியுமா? அது கர்த்தரோட அன்பு தான். இந்த உலகத்துல இருக்க எல்லா அன்பு எல்லாமே மாயமானதுப்பா. நிறுத்துட்டு அது எப்படி உலகத்துல உள்ள அன்பெல்லாம் மாயமான அன்பு சொல்லலாம்? நான் இந்த ஃபாரினுக்கு போன கடந்த 5 வருஷமா என் ஒய்ஃபு என் பிள்ளைங்களையும் என் பசங்களையும் எவ்வளவு நல்லா பாத்துட்டாங்க தெரியுமா? நான் வரேன்னு தெரிஞ்சவொடனே எனக்காக செய்யாத வேலையெல்லாம் செஞ்சாங்க. என் பசங்க என் மேல வச்சிருக்க பாசத்தினால எனக்காக அவங்க எதுவும் செய்யாத வேலையெல்லாம் செஞ்சாங்கப்பா. இதெல்லாம் தான்ப்பா உண்மையான அன்பு. இதெல்லாம் உண்மையான அன்பு என்ன சொல்றேன்? சரி ஜஸ்டின், நான் வந்துட்டு சொல்றேன், அதை நீ செய், இல்லைன்னா செய்யாம போ. எல்லாம் நானே பாத்துக்கிறேன். செய்யலாம் செய்யாம போப்பா. சொல்றது எனக்கே வா. சரி நான் பாத்துக்கிறேன். சரி அப்ப நான் கிளம்புறேன் ஜஸ்டின். பெரிடா, டாக்டர் கிளம்புறாங்க பாருமா. டாக்டர் கிளம்பிட்டீங்களா? சரி டாக்டர், போயிட்டு வாங்க. அம்மா, உன் புருஷன் 5 வருஷம் கழிச்சு ஃபாரின் தான் வந்திருக்காமா. அவனுக்கு வாழ்க்கை ருசியா நல்லா சமைச்சு போடுமா. அதெல்லாம் நீங்க சொல்லவே வேணாம் டாக்டர், நான் நல்லாவே சமைப்பேன். பாட்டி போயிட்டு வரேன் பாட்டி. போறியா? அப்பா போயிட்டா நிம்மதியா போயிட்டா. டேய் டாக்டர், சாப்பிட்டு போடா. இல்லப்பா, நான் திருப்பி வர வேண்டிய வேலை இருக்கு, நான் வரேன். சரி ஓகே, பாத்துப்போ, ஆள் புள்ளியில் ஒன்று போற. கருத்து பார்த்து பாருப்பா. சரி நீங்க உட்காருங்க. அந்த டாக்டர் வேற சும்மா மொக்க போட்டுக்கிட்டு இருங்க. நான் போய் சாப்பாடுலாம் எடுத்துட்டு வரேன், எல்லாம் ஆறுது. மாப்பிள்ளைக்கு தண்ணி குடு, சோறை மட்டும் குடுக்குற. அதான் பெரிய பெத்தி கில்லி மாதிரி சும்மாதான் சொன்ன. இதாங்க நான் உங்களுக்காக ஆசையா செஞ்சதுங்க. டாடி, அது மட்டும் தான் மம்மி செஞ்சாங்க. அதுல இருக்க மசாலா எல்லாம் நான் தான் அரைச்சேன். எது மிக்ஸில தானே அரைச்சேன்? நீங்க கொஞ்சம் செட்டப் பண்ணுங்க. டாடி, நான் தான் டாடி நடந்தே போய் சிக்கன் மீன்லாம் வாங்கிட்டு வந்தேன். நல்லா சாப்பிடுங்க. வரேன்டா. டாக்டர், எங்க டாடி நரம்பு கீழே போட்டு சீக்கிரம் வாங்க. பின்னவர் கூட கொடுக்காம போயிருக்கேன். என்கிட்ட ஒரு ஊசி இருக்குமா, அது ஃபாரின் ஊசிமா. அதை போட்டா ஜஸ்டின் உயிரோட வந்துடும். ரெடி பண்றோமா? போனதுக்கு போட்டு என்னமா அப்படி வச்சிடும். இதை உயிருள்ள யாருக்காவது போட்டா ஜஸ்டின் உயிரோட வந்துருவாங்கம்மா.
ஆனா இந்த ஊசி போட்டுக்கிறவங்க இறந்துருவாங்கம்மா. என்னது செத்து போயிடுவோமா? அத்தாடியே. ஐயையோ. உங்களுக்கு வேலை ஆகாது டாக்டர். பேசு. பேசு. ஏம்மா அப்பா மேல பாசமா இருக்கேன்னு சொன்னியம்மா, நீ இந்த ஊசி போட்டுக்கோயம்மா. டாக்டர் பாசமா இருக்கலாம் டாக்டர், அதுக்கு ஒரு உயிரெல்லாம் தர முடியாது. வேணா என்ன போட்டுக்கோ. என்னெல்லாம் போட்டு விடு டாக்டர். நம்பர் கொடுக்க சொன்னா அதையே அனுப்பி வைக்கல. இவனை நம்பி எவ்வளவு கமிட்மெண்ட் வச்சிருக்கேன், எல்லாம் நாசமா போச்சு. வாங்க கொடுத்தாங்களே எங்க அம்மா போட்டுப்பாங்க. டாக்டர் இவனுக்காக என்னால இவனுக்கு உயிர் கொடுக்க முடியாது டாக்டர். 5 வருஷம் இவன் போய் ஃபாரின்ல உட்காந்துக்கிட்டான். நான் தான் பசங்களை ரொம்ப வளர்த்தேன் டாக்டர். பாருங்க முத்து மாதிரி ஒண்ணு கண்ணு மாதிரி ஒண்ணு டாக்டர். உங்களுக்கு எல்லாம் கல்யாணம் பண்ணி பேரம் பேத்தி எடுத்து அதெல்லாம் எவ்வளவு இருக்கு. அதுக்காக என்னால இவனுக்கு உயிர் கொடுக்க முடியுமா? வேணா எங்க அம்மா போட்டுப்பாங்க டாக்டர். நீங்க மாப்பிள்ளைக்காக நீங்க ஊசி போட்டுக்கோங்களாமா? போட சொல்றேன். சின்ன வயசுல பேசாம சொல்றியா? இப்பதான் என் பேத்தியை பாத்துக்கிறேன், என் பேரை பாத்துக்கிறேன். அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி அவங்க பேரும் பத்தி பாப்பேன். என்ன சொல்றேன்? நீ போடுறா. என்ன முடியாதுமா, என்ன நம்பி ஒரு குடும்பம் இருக்கு. என்ன ருக்கு? பேசு. நீ பேசு. அம்மா பெரிட்டா, இதுக்கு வேற வழியே இல்லையாமா? டாக்டர் இதுக்கு 2 வழி இருக்கு. ஒண்ணு இந்த ஆளுக்கு நீ தான் ஃப்ரெண்டு, அதனால அந்த ஊசியை போட்டுட்டு நீயே செத்து போயிடு சரியா? இன்னொரு வழி என்னன்னா போகும்போது அந்த கார்பரேஷன் கால் பண்ணிட்டு போங்க. பாருங்க எவ்வளவு ஈர் மொய்க்குது. என்னதான் தின்னு தொலைச்சானோ தெரியல. நீ சமைச்சதாமா தின்னா. இன்ஃபெக்ஷன் ஆயிடும் டாக்டர் எங்களுக்கு. அதான் நான் சொல்றேன்ல, போகும்போது அந்த கார்பரேஷன் கால் பண்ணிட்டு போங்க. அந்த லாரி வந்து அடிக்கிட்டு போகணும். இவனெல்லாம் அடக்கலாம் செய்ய முடியாது, நிறைய அதுக்கு செலவாகும் டாக்டர். அப்ப கார்பரேஷன் கால் பண்றலாமா? அதான் டாக்டர் நான் அப்பத்துல இருந்து சொல்லிட்டு இருக்கேன். கால் பண்ணுங்க. அப்ப கூப்பிட்டுனால கூப்பிடுங்க டாக்டர். ஜஸ்டின் நெஞ்சிலே குத்துனது. டேய் ஒத்துக்கிறா, உண்மையான அன்பு தான்டா. பேச பாருங்கடா. ஒரு சின்ன விளக்கு உச்சி நம்புடா. சாப்பிட்டு அந்த மாதிரி வந்துடா. நான் சாப்பிட்டேன் ஜஸ்டின். கவலைப்படாத. டேய் அந்த 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 இன்ஸ்ட்ருமெண்ட் இரு. இங்க வா 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 வா. எங்க அப்பா தான் என் உலகம், அவர் மேல தான் நான் பாஸ் வச்சிருக்கேன். யார் சொன்னது? நான் தான் டாடி சொன்னேன். அப்படி சொல்லிட்டு நான் செத்து கிடக்குறேன், உனக்கு மேக்கப் செட் இல்லைன்னு அழுவுற. அடிக்கவே இல்லை, அதுக்குள்ள நடிக்கிற. சரி ஏன் பண்ணு எப்படி இருக்கு அப்படிலாம். டேய் 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 கம் ஹியர். மச்சா பின்னாடி ஒருத்தவங்க போடுறா போடுறா போடுறா. டேய் 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 இந்த ஸ்கில்ல நான் உனக்கு அப்பன்டா வாங்க. டாடி ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க, சேவ் ஜோன்குள்ள போயிருக்கேன். உனக்கு இப்பதான்ப்பா டேஞ்சர் ஜோனே ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஏண்டா உனக்கு என்ன வெயிட் ஆகுது? கமிட்மெண்ட் உனக்கு. சே இதே ஒரு கேன் மிஸ் ஆகுது, ரொம்ப பேசிச்சு ஒரு. ஏய் வாங்க வா வா வா. என்ன மாப்பிள்ள? சின்ன வயசா உனக்கு? சின்ன வயசா உனக்கு? சின்ன வயசா? ஜி நடிக்காத எழுந்துருவா. ஓ சீன் முடிஞ்சுச்சா? ஓ என்னங்க ஓ நீ மட்டும் ஏன் நிக்கிற? எல்லார் மேலேயும் பாசம் வச்சிருந்தேன், உன் மேலதான் அதிகமா வச்சிருக்கேன். கடைசியில நீ என்னை ஏமாத்திட்டல. மன்னிச்சிருங்க. ஓ அப்படின்னு நான் உங்களுக்கு பாவப்பட்டேன். நான் செத்துட்டா கார்பரேஷன் தொட்டில போறான்னு இருக்கு. போய் என் முன்னாடியே நிக்காத. போன இப்பயாவது புரிஞ்சுக்கிட்டே ஜஸ்டின், நீ எதுவும் உண்மையான அன்புன்னு ஒன்ன மாதிரி தான் ஜஸ்டின். இந்த உலகத்துல இருக்கவங்களாம் இந்த மாயமான அன்பு தான் உண்மையான அன்பு நினைச்சிட்டு அது பின்னாடி போயிட்டு இருக்காங்க. ஆனா உண்மையான அன்பு எது தெரியுமா ஜஸ்டின்? அது கர்த்தருடைய அன்பு தான். 2000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பூமிக்கு வந்து நம்மள மாதிரியே ஒரு சாதாரண மனுஷனா வந்து பிதாவின் சித்தம் நிறைவேற பாவியாக நம்மளுக்காக அவர் சிலுவை சுமந்தாரு. அதை தான்ப்பா விதை மதிப்பை விட்டுற உண்மையான அன்பு. அவர் கடைசி சொந்த ரத்த வரைக்கும் நம்மளுக்காக செஞ்சினாருப்பா. கடைசியா ஒரு முடிவு டாக்டர். இனிமேல் நான் கர்த்தருக்காக தானே வாழ போறேன். உலகத்தோட பொய்யான அன்புக்கெல்லாம் நான் அடிமையாக மாட்டேன். வாடா சசி போலாம்.